Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் டிஸ்பியூட், அதுவும் நமக்கு தெரிஞ்சது. இந்த முரண்பாடுகளோடு தான் இந்த கூட்டணி என்பது பயணிக்கிறது. மோடி இப்போ போனது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோடு அவர் பேசினதாக இருக்கட்டும், ரஷ்யாவிலேருந்து நிறைய ஆயுதங்களை நம்ம வாங்குகிறோம், க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் புட்டினோட பேசியிருக்கிறார். பலம் தான் ரீசன், பலம் தான் முக்கியமான ரீசன். நம்மளை விட இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு 3-4 ட்ரில்லியன் பொருளாதாரம்னு சொன்னால், சீனாவுடைய பொருளாதாரம் என்பது 18 ட்ரில்லியன். அதனால் அந்த பயம்தான் காரணம். இது ஒரு பேரம் பேசுவதற்கான என்ன சொல்கிறது, ஒரு அட்டாக்கு தான் இந்த டேரிஃப் வார். என்கிட்ட நீ அடிபணிஞ்சு போகணும், நான் சொல்கிறத கேட்கணும், என்னுடைய விவசாய பொருள்களுக்கு உன்னுடைய மார்க்கெட்டை திறந்து விடணும். இந்த மாதிரியான ஒரு பேரத்துக்கு இந்தியாவை பணிய வைப்பது தான் ட்ரம்போட நோக்கம். இந்த 25% டேக்ஸை கூட அமெரிக்க நீதிமன்றங்கள் தடை போட்டிருக்கிறாங்க. அமெரிக்க அரசு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் சீனாவுக்கு போயிருக்காரு. அங்கே உள்ள முக்கிய அரசியல் தலைவர்களை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புட்டினை சந்தித்து கார்லேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் பேசினதா செய்திகள்லாம் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன, சீனாவுக்கு போனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரும், ஏன்னா அவங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது குறித்து நம்ம பேச போகிறோம். சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். இந்த சீனா விசிட்டினுடைய பின்னணி என்ன, அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்தியா சீனாவினுடைய இந்த எல்லை பிரச்சனைலாம் கொஞ்சம் சுமூகமாகும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் படிக்க முடியுதுல்ல சார், என்ன உண்மை நிலவரம்? உண்மை நிலவரம் இது ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஓகே, ஏன் ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறேன்னா, இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் SCO, தமிழில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்ற அமைப்பினுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இந்த சந்திப்பு எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது 1996 ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி ரஷ்யா, சைனா, மத்திய ஆசியாவில் ஒரு 3 நாடுகள் சேர்ந்து அதை அமைக்கிறாங்க. 2001 அது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனாக அறிவிக்கிறாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் 2001 சேருது. 2001 தான் இதை அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2 வருடமோ 1 வருடத்துக்கு ஒருக்கையோ இந்த அமைப்பினுடைய அதிபர்கள், பிரதமர்கள் சந்திக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, SCIயினுடைய நோக்கம் அந்த பிராந்திய அளவில் அந்த நாடுகளுக்கிடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது, உற்பத்தி, விநியோகம், வர்த்தகம் இதை பரிமாறிக்கொள்வது. ஒரு வகையில் சொல்லப்போனால் நேட்டோ, அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியம், இதற்கெல்லாம் மாற்றாக பிரிக்ஸ்லையும் இந்த நாடுகள் தான் இருக்கிறாங்க. இது மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு மாற்றான ஒரு அமைப்பாக இதை உருவாக்கணும், அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற முறையில் முக்கியமாக சைனாவும் ரஷ்யாவும் அவங்க தான் இதில் இனிஷியேட்டிவ் போட்டவங்க. இப்படித்தான் இது மாறுது. இந்தியா எப்போ போய் சேருது அப்படின்னு சொன்னால், 2015க்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் 2 பேருமே ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இந்த SCOவில் சேர்க்கப்படுறாங்க. அதன் பிறகு ஈரான் 2024 சேர்க்கப்படுது. கடைசியாக பெலாரஸ் சேர்த்துருக்காங்க. இப்போ மொத்தம் 10 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ சைனாவில் தியான்ஜின் நகரில் தான் இந்த ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 இந்த 2 நாட்களில் இந்த ஒத்துழைப்பு மாநாடு என்பது நடந்திருக்குது. அதில் அப்சர்வர் ஸ்டேட்டாக 2 நாடுகள், அப்புறம் டயலாக் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லி மேலும் ஒரு 10 நாடுகள், அது வளைகுடா நாடுகள், இலங்கை, மாலத்தீவு, இது போன்ற நாடுகள்லாம் பங்கேற்றிருக்காங்க. இதில் பிரதானமாக பார்க்க வேண்டியது ரஷ்யா, சைனா, இந்தியா, இந்த 3 நாடுகள் தான் மேஜர் பார்ட்னர்ஸ். இவர்களுடைய சந்திப்பு தான் ஊடகத்தில் விவாதிக்கப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு மோடி என்ன சாதித்தார், என்ன பேசினார் அப்படின்றது தான் இதில் முக்கியம். மோடியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு மாற்றான அமைப்பாக உருவாகணும்னு நினச்சாலும் கூட இந்த உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குது.
ஓகே. யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், அது நமக்கு தெரிஞ்சது. அடுத்ததாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்டர் டிஸ்பியூட்டு, அதுவும் நமக்கு தெரிஞ்சது. இந்த முரண்பாடுகளோடு தான் வந்து இந்த கூட்டணி என்பது பயணிக்கிறது. இது ஒன்று. மோடி இப்போ போனது வந்து தேசிய ஊடகங்கள் எப்படி இந்த செய்தியை முன்வைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து 50% டேக்ஸ் போட்டுருச்சு, அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய கெத்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சைனா ரஷ்யாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகப்படுத்துகின்ற முயற்சியில் தான் வந்து மோடி போயிருக்கிறாரு அப்படின்றது போன்ற ஒரு பிம்பத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட அவர் பேசுனதாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்கள் தான். பரஸ்பர நம்பிக்கை, வர்த்தகத்தை மேம்படுத்துவது, எல்லையில் வந்து நம்ம பேசி தீர்த்து கொள்வது, இந்த மாதிரி வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க இல்லையா, அதில் எந்த பெரிய ரிசல்ட்டும் இல்லைனாலும் அப்படி பேசி கொண்டது தான் சீன அதிபரோட. ரஷ்ய அதிபர் புட்டினோட வந்து அவர் பேசுனது என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உக்ரைன் போரை வந்து நீங்கள் நிறுத்தணும், ஆனானப்பட்ட ட்ரம்பே வந்து உக்ரைன் போரை வந்து நிறுத்தலைன்னு செம்ம காண்டில் வந்து இருக்கிறாரு. இதில் மோடி வந்து சொல்லி புட்டின் கேட்பாரா? அதுவும் வந்து ஒரு டிப்ளமசியாக வந்து பேசிக்கொள்வது தான். அதன் பிறகு வந்து ரஷ்யாவிலேருந்து நிறைய ஆயுதங்களை நம்ம வாங்குகிறோம், க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் புட்டினோட வந்து பேசியிருக்கிறார். மொத்தமாக இந்த நாடு அதிபர்களோடு வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டது, அவங்க இப்போ என்ன பேசுனாங்கன்ற அந்த பொதுவான கருத்துக்கள், இது மட்டும்தான் வெளியே வந்திருக்கே தவிர ஆக்கப்பூர்வமாக ஏதாவது இந்தியாவின் நலனுக்கு இது வந்து பலனளிச்சிருக்குதா? இப்போ சைனா எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2020 அந்த கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து மோதல் ஏற்படுது, 20 இந்திய வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க, சைனீஸ் தரப்புலையும் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. சைனா அது இன்ன வரைக்கும் பொதுவெளியில் அதை முன்வைக்கலை. அதன் பிறகே வந்து 2 நாடுகளுக்கு இடையே வந்து உறவு என்பது வந்து ஒரு முரணாக சிக்கலாக மாறிவிட்டது. அப்போ வந்து பிரதமர் மோடி வந்து சைனாவின் பெயரே உச்சரிக்கலை, உச்சரிக்காமல் தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவர் பொது வெளியில் வந்து பேசினார். அதன் பிறகு அதிகபட்சமாக அவர் செஞ்சது என்னென்னா, டிக்டாக் போன்ற 50 சீன செயலிகள் ஆப்ஸை வந்து பேன் பண்ணுறாரு, அவங்களாம் நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி வந்து சீனாவோட முரண்படுறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வந்து நீங்கள் ஐஃபோன்லேருந்து பல பொருட்கள் உற்பத்தி ஆகணும்னு சொன்னால் சைனாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும், சைனாவிலேருந்து நம்ம வந்து பல பில்லியன் டாலர் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கேருந்து சைனாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இறக்குமதி பண்ணுறதுல 10ல் 1 பங்கு கூட கிடையாது. ஓகே. ஸோ அப்போ அந்த ட்ரேடு டெஃபிஷிட் என்பது வந்து மிக அதிக அளவில் வந்து இருக்குது. சைனாவினுடைய உற்பத்தியை நம்பி தான் இங்கே வந்து பல தொழிற்சாலைகள் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றன. இது வந்து சைனாவோடது. அடுத்தது மோடியின் சாதனையாக இவங்க சொல்கிறது என்னென்னா, பயங்கரவாதத்தை எதிர்த்து வந்து பேசினார். பகல்காம் தாக்குதல், அதில் வந்து பாகிஸ்தானை மறைமுகமாக சுட்டி காட்டி அவர் பேசினார் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனால் அந்த அறிக்கையை முழுமையாக படித்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பெஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு இருக்குது. கூடவே பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நடந்த அந்த ட்ரெயினை கடத்தி கொண்டு போய் வந்து மக்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு சுட்டாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை இன்னொரு வெடி தாக்குதலையும் சேர்த்துருக்காங்க. அதில் பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான் தாக்குதலுக்கு யாரை காரணம் காட்டுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவை. ஓகே. இந்தியா தான் மறைமுகமாக பலூச்சிஸ்தானில் வந்து பிரிவினைவாத சக்திகளை ஊக்குவிக்கிறதுன்றது பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் தான் காஷ்மீரில் வந்து ஊக்குவிக்கிறதுன்னு இந்தியாவினுடைய குற்றச்சாட்டு. இவங்க 2 பேரும் மறைமுகமாக பேசிக்கிறாங்க. அந்த விவரங்கள் வந்து 2மே இடம்பெற்றிருக்குது. அதனால் மோடி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து அந்த எஸ்சிஓ அமைப்பை வந்து பேச வைத்து விட்டார். அதுவும் வந்து முழு உண்மை இல்லை, பாகிஸ்தானுடைய கோரிக்கையும் அதில் வந்து அடங்கியிருக்குது. ரெண்டாவது, இந்த எஸ்சிஓ அமைப்பு ஆரம்பித்த போதிலே அவங்க 2000 மத்தியிலே டாஷ்கண்டில் வந்து ஒரு ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. உறுப்பு நாடுகள் இந்த பயங்கரவாதம் குறித்த தாக்குதலை தடுப்பதற்கு தம்மிடையே உள்ள உளவு தகவல்கள் மற்ற இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஏற்கனவே வந்து இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து பாகிஸ்தானையும் தனிமைப்படுத்த முடியலை. பாகிஸ்தான் அதில் மெம்பரு, பாகிஸ்தானுடைய பிரதமரும் அதில் வந்து பங்கேற்றிருக்கிறாரு. இதுதான் வந்து இந்த தியான்ஜின் நகரில் நடந்த இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு சுருக்கமான பின்னணி. ஓகே சார். இப்போது திடீர்னு வந்து பாகிஸ்தான் மேலே சீனாவுக்கு வந்து ரொம்ப அக்கறை இருக்குது, சமீப வருஷங்களாக சொல்கிறேன். ஆனால் இந்தியாவை மட்டும் ஒரு மாற்றாந்தாய் மனநிலையோடு அணுகிறதுக்கான காரணம் என்ன? எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்தியா தான் வந்து பலம் அதிகமான நாடாக இருக்குது. அவங்களுடைய கூட்டணிக்கு காரணம் என்ன சார்?
அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து இந்த எஸ்சிஓ அமைப்பில் வந்து ஒரு முழுமையாக, அதாவது முழு மனதார சேர்ந்த நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், சைனாவுக்கு எதிராக வந்து குவாடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் யாரெல்லாம் மெம்பர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா வந்து தலைமை, இந்தியாவும் மெம்பர். ஓகே. அப்போ இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இதை வந்து அமெரிக்கா வந்து லீட் பண்ணுது. இந்த குவாட் அமைப்பு எதுக்கு அப்படின்னு சொன்னால், சைனாவுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டது. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா எல்லாமே சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. சைனா வந்து ஒரு பொருளாதார வல்லரசாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இராணுவ ரீதியாகவும் பலத்தை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு செக்மேட் வைக்கணும்னு சொல்லி தான் இந்த குவாட் அமைப்பு வந்து இருக்குது. அப்போ நீங்கள் குவாட்லேயும் இருப்பீங்க, எஸ்சிஓலையும் இருப்பீங்க, பிரிக்ஸ்லேயும் இருப்பீங்க, G20லையும் இருப்பீங்க, அமெரிக்காவுக்கு நெருக்கமான பார்ட்னராகவும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் முரண்பாடு இல்லையா? ஆமாம், சுற்றி முரண்பாடாக தான் இருக்குது. இப்போ சைனா வந்து பாகிஸ்தானோட நெருங்குவதற்கு காரணம் என்னென்னா, இந்தியா வந்து அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு சீனாவுக்கு எதிராக செயல்படுகிறது. இப்போ டிக்டாக்கை இங்கே பேன் பண்ண மாதிரி அமெரிக்காலையும் பேன் பண்ணணும்னு சொல்லி ட்ரம்ப் முன்ன பேசினார். அதன் பிறகு வந்து ஒரு அமெரிக்க நிறுவனத்தோடு அது ஓனர்ஷிப்பை மாற்றிக்கிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது அப்படி ஓடிட்டு இருக்குது. அங்கேயும் வந்து இந்த ஆப்பை பேன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. யாரும் வந்து பொருட்கள் இறக்குமதியை வந்து தடை செய்யலை. சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யலைன்னா நீங்கள் உங்கள் நாடே இயங்க முடியாது. அந்த லெவலுக்கு பொருளாதாரம் என்பது மாறிடுச்சு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது. பாகிஸ்தான் வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு, தாலிபானுக்கெல்லாம் மறைமுகமாக உதவி செய்யுது அப்படின்னு குற்றச்சாட்டு சாட்டி பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு விலகி போயிடுச்சு. நெருக்கமாக இருந்தது விலகி போயிடுச்சு. அந்த இடத்த வந்து சீனா ரீப்ளேஸ் பண்ணுது. சீனா வந்து பாகிஸ்தானுக்கு தேவையான இராணுவ உபகரணங்களை வந்து கொடுக்குது. இப்போ கூட நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நடந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் பயன்படுத்தின போர் விமானம், ஏவுகணைகள், ட்ரோனு எல்லாமே சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான். அது போக வந்து சீன உளவு தகவல்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவ தளபதிகளே இந்த சிந்தூர் பிரச்சனை வரும்போது வந்து பேசியிருக்கிறாங்க. இப்படி நெருங்குவதற்கு காரணம் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய நலனுக்கு எதிராக இருக்குது அப்படின்றதுக்காக எதிரியை வந்து நான் கூட்டாளியாக வச்சுக்குவேன், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற முறையில் பாகிஸ்தானை சேர்த்துக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, அது கடல் மார்க்கமாகவும் நில மார்க்கமாகவும் யூரோப்போடு இணைக்கக்கூடிய 2 வழித்தடங்கள். அந்த திட்டத்திலையும் பாகிஸ்தான் வந்து இருக்குது. பாகிஸ்தானில் வந்து சைனா வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. இந்த காரணங்கள்னால இந்தியாவை விட பாகிஸ்தானை முக்கியமாக சைனா வந்து கருதுது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரம்ப் 50% வரி போட்டாருன்றத மறந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 10 ஆண்டுகளாகவும் சரி, அதற்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் சரி, அமெரிக்காவுக்கு தான் நெருக்கமாக வந்து இருந்திருக்குது. இப்போ இந்த 50% டேக்ஸ்ன்றது தனி பிரச்சனை. அதற்கு முன்னாடி இவர்கள் அமெரிக்காவின் கூட்டாளியாகத்தான் இருந்தார்கள். அதனால தான் சீனா வந்து பாகிஸ்தான் மட்டுமல்ல, நீங்கள் நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை இங்கேயும் வந்து சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. அந்த நாடுகளோட சுமூக உறவு வச்சுருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு இந்த அண்டை நாடுகளோட சுமூக உறவு இல்லை. அது இலங்கையாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, நேபாளமாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்த நாடுகளோட சுமூக உறவு இல்லை. அப்போ நம்ம தெற்காசிய நாடுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாடுகள்லாம் இந்தியாவோட உறவு வச்சுக்காமல் சைனாவோட உறவு வச்சுக்கிறாங்க. இந்த முரண்பாடும் இதில் இருக்குது. ஓகே சார். இப்போ பார்டர் சிக்கல் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக பாகிஸ்தானோட இருக்குது. இங்கே பார்டர் ப்ராப்ளம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் தான் மைண்டுக்கு வரும். ஆனால் அதே அளவுக்கு இல்லை, சில நேரம் கொஞ்சம் அடாஷியஸாக கூட சீனா வந்து நம்மளுடைய பார்டர்ஸ் அணுகுறாங்கல்ல சார். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முறை வந்து சீன அதிபர் இங்கே வந்திருந்தார், மாமல்லபுரத்தில் சந்திச்சாங்க. அப்போ இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னாங்க. திரும்ப இப்போவும் வந்து இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு காணலாம் அப்படின்றாங்கல்ல. ஏன் சார் நம்மளால் பாகிஸ்தான் அணுகிற அதே விதத்தில் சீனா அணுக முடியல? பலம் தாண்டி வேற என்ன ரீசன்? பலம் தான் ரீசன். ஓகே, பலம் தான் முக்கியமான ரீசன். நம்மளை விட இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஒரு 3-4 ட்ரில்லியன் பொருளாதாரம்னு சொன்னால், சீனாவுடைய பொருளாதாரம் என்பது 18 ட்ரில்லியன். ஓகே. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியே பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு வந்து சைனா. ரெண்டாவது, சைனா வந்து ஏவுகணைகள் வச்சுருக்கு, அணு வச்சுருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள். சீனாவினுடைய அந்த சிஞ்சனைன்னு சொல்லக்கூடிய ஆர்மி வந்து பவர்ஃபுல்லான ஆர்மி. சமீப காலமாக அந்த இராணுவத்தை வந்து அவங்க நவீனமயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த பயம்தான் வந்து காரணம். பிரதமர் மோடியோ பிஜேபி தலைவர்களோ பாகிஸ்தானை வந்து அதிகம் பேசுவாங்களே தவிர, சைனா குறித்து இதுவரை மோடி வந்து வாயை திறக்கவே இல்லை. அந்த கல்வான் தாக்குதலின் போதும் சரி,
அதன் பிறகு ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொன்னால், இந்த கல்வான் தாக்குதலுக்கு பிறகு வந்து லடாக் உள்ளிட்டு எல்லைப்புறத்தில் வந்து பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை வந்து சைனா ஆக்கிரமிச்சிருக்குது, விஸ்வகுரு வந்து சைனாட்ட அடிபணிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நேரடியாகவே அவர் சவால் விடுத்தார். ராகுல் காந்தியின் கேள்விக்கு இன்று வரையிலும் வந்து இந்திய பிரதமர் வந்து பதில் சொல்லவில்லை. எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன ஏது. இப்போதைக்கு எல்லையில் வந்து இரு நாடுகளுடைய வீரர்கள் வந்து மோதிக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே தவிர இந்த குற்றச்சாட்டு அப்படி தான் இருக்குது. பார்டர் வந்து இன்னமும் ஒரு டென்ஷனான நிலைமையில தான் வந்து இருக்குது. இந்த சந்திப்பில் அதை குறித்து நம்ம பேசணும், சுமூகமாக வச்சுக்கணும் அப்படின்ற முறையில் பேசியிருக்காங்களே தவிர அந்த டிஸ்பியூட்டாக தான் இருக்குது. அதுக்கு ஒன்றும் தீர்வு வந்து வரலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் சைனாவை பார்த்து இந்தியா பயப்படுவது, நீங்கள் இந்தியா விடுங்க, அமெரிக்காவே பயப்படுதா இல்லையா? அமெரிக்காவே வந்து சைனாவுக்கு எதிராக வந்து உலக அரசியலில் வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த குவாட் அமைப்பை உருவாக்குறதா இருக்கட்டும், இப்போ டேக்ஸு போட்டதாக இருக்கட்டும், நீ பல விஷயங்களை நீங்கள் பரிசீலித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவே சைனா மேலே வந்து ஒரு பயத்தோடு தான் வந்து இருக்குது. அப்படி ஒரு பொருளாதாரத்தை வந்து சீனா வந்து உருவாக்கி விட்டது என்பதுதான் வந்து காரணம். ஓகே சார். இப்போது இந்த பிரச்சனையொட்டி புட்டின்ட்டையும் வந்து பேசியிருக்கிறாங்க. இதே ஈவெண்ட்டில் வந்து புட்டின்ட்டையும் பேசியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து பெஸ்ட் ஆலைனா ரஷ்யா எடுத்துக்கலாம். நீண்ட நாட்களாக வந்து நமக்குள்ள ஒரு நல்ல நட்புறவு இருக்குது. ஒருவேளை சீனாவும் ரஷ்யாவும் டீம் அப் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக அது வந்து அரசியல் ரீதியாக போகக்கூடிய சூழல் இருக்கா, இல்லை என்றைக்குமே ரஷ்யா நம்ம பக்கம் இருப்பாங்கன்னு ஷுவராக சொல்லலாமா சார்? ரஷ்யா வந்து நீங்கள் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை வந்து 40களில் ஆரம்பித்தது இல்லையா? அப்போ இருந்தே இன்று வரை வந்து காஷ்மீர் பிரச்சனையில் வந்து இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய நாடு ரஷ்யா. ஐநா சபையில் வந்து பல ஓட்டெடுப்புகள் வந்தபோது இந்தியா பக்கம் நின்றது ரஷ்யா அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீபத்தில் கூட வந்து அப்படி தான் வந்து வாக்களிச்சிருக்குது. ரெண்டாவது வந்து இந்திரா காந்தி காலத்துலலாம் இந்தோ சோவியத் அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கெடுபிடி போர்னு சொல்கிறோம் இல்லையா, அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த கெடுபிடி போர். அந்த சமயத்தில் வந்து இந்திரா காந்தி அரசாங்கம் வந்து சோவியத் யூனியன் பக்கம்தான் வந்து சார்ந்து நிற்கிறாங்க. பங்களாதேஷ் போரின் போது வந்து சீனா வந்து அமெரிக்கா வந்து விமானம் தாங்கி கப்பல் அனுப்புதுன்னு சொன்னால் ரஷ்யாவை நாங்களும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஆதரவாக நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. நீங்கள் வந்து இப்போ மோடி இங்கே பதவியேற்பதற்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் இறக்குமதி என்பது பெரும்பான்மையான எண்ணிக்கை வந்து ரஷ்யாவில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. மோடி வந்த பிறகு தான் அந்த எண்ணிக்கை வந்து குறைந்து இப்போ நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி அதிகரிச்சிருக்கிறோம். ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் இது போன்ற மேற்கத்திய நாடுகள்கிட்டருந்து இறக்குமதி அதிகரிச்சிருக்கிறோம். இப்போ ஒப்பீட்டு அளவில் ரஷ்யாவிடமிருந்து நம்ம வாங்குகின்ற ஆயுதங்கள் என்பது குறைவு தான். சதவீத முன்னே வந்து 70-80% இருந்தது. இப்போ அது வந்து 40-30% வந்து குறைஞ்சிருக்குது சமீப ஆண்டுகளாக. இது வந்து ஒன்று. இந்த க்ரூட் ஆயில் வாங்கிறது அப்படின்றது வந்து உக்ரைன் போருக்கு பிறகு தான் வந்து 3% இருந்த ரஷ்ய க்ரூட் ஆயில் இறக்குமதி ஒரு 40-45% அதிகரித்திருக்கிறது. அது காரணம் வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டு தராங்க. அந்த பிரச்சனை வந்தபோது வந்து இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா தான் எங்கள்கிட்ட வந்து ரஷ்யாட்டிருந்து எண்ணெயை வந்து வாங்கிக்கிட்டு மார்க்கெட்டினுடைய ஸ்திரத்தன்மையை வந்து வச்சுக்கணும், இல்லைன்னா உலகம் முழுக்க வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரிக்கும், அதை உலக பொருளாதார நாடுகளுக்கு வந்து பாதிப்புன்னு சொல்லி அமெரிக்கா தான் எங்களை இறக்குமதி பண்ண சொல்லிச்சு. அதனால தான் நாங்கள் இறக்குமதி பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறோம் இப்படியே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து பாருங்கள். ஒரு புறம் வந்து நீ ஆயில் இறக்குமதி பண்ணுறேன்னு சொல்லி 25% டேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு. இன்னொரு புறம் பார்த்தாலும் நீ ஆயிலை இறக்குமதி பண்ணலைன்னா வந்து குளோபல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து சரிஞ்சிரும் அப்படின்னு வந்து இது இப்போ இந்தியா சொல்கிறதுல நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒரு இறையாண்மை, சுயமரியாதை, கௌரவம் எதுவும் இல்லை. நான் என் நாட்டுக்கு தேவைன்னா நான் எந்த நாட்டிலேருந்து வேணாலும் க்ரூட் ஆயில் வந்து இறக்குவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்படி சொல்லக்கூடிய கெத்து வந்து மோடிக்கு வந்து இல்லை, இந்தியாவுக்கும் வந்து இல்லை. அதனால் ரஷ்யாவோடு இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய வர்த்தகம் என்பது பிரதானமாக உக்ரைன் போருக்கு பிறகு க்ரூட் ஆயில் இறக்குமதியில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஷாங்காய் அமைப்பு பேச்சுவார்த்தையில் வந்து விண்வெளி பயணம் அது இதுன்னு பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுலெல்லாம் வந்து போதுமான அளவு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஒரு சிறந்ததாக இல்லை. சீனா வந்து அதுக்கு விண்வெளி பயணத்துக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அமெரிக்கா பண்ணியிருக்கு. அதோடு நீங்கள் ஒப்பிடும்பொழுது ரஷ்யா வந்து குறைவு தான். ஆனால் ரஷ்யா வந்து விண்வெளித்துறையில் பல சாதனைகள் வந்து படைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இதில் பார்க்கப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால்,
அமெரிக்கா வந்து வரி விதிச்சிருக்குது ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறீங்கன்னு சொல்லி. அதுக்கு எதிராக வந்து மோடி போய் ஒரு கெத்து காமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே ஊடகங்கள் வந்து சித்தரிக்கின்றன. அது வந்து உண்மை இல்லை. ட்ரம்போட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டாக்கு தான் இந்த டேரிஃப் வார். என்கிட்ட நீ அடிபணிஞ்சு போகணும், நான் சொல்கிறத வந்து கேட்கணும், என்னுடைய விவசாய பொருள்களுக்கு உன்னுடைய மார்க்கெட்டை வந்து திறந்து விடணும். இந்த மாதிரியான ஒரு பேரத்துக்கு வந்து இந்தியாவை பணிய வைப்பது தான் ட்ரம்போட வந்து நோக்கம். இப்போ இந்த விவசாய பொருள்களை எல்லாம் இங்கே இறக்குமதிக்கு அனுமதிச்சிட்டா என்ன நடக்கும்னு சொன்னால், பிஜேபி வட இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் அடி வாங்கிடும். ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா? ஹரியானா, பஞ்சாப்ல இருந்து பிரதானமான வெஸ்டர்ன் யூபி, ஹரியானா இந்த மாநிலங்கள்லாம் வந்து விவசாயிகள் திரண்டு வந்து போராடினாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களை இந்திய சந்தைக்கு திறந்து விட்டால் அந்த விவசாயிகள் தான் அடி வாங்குவாங்க. அதனால் வந்து பிஜேபி அதற்கு வந்து பயப்படுகிறது. இன்னொரு புறம் வந்து மற்ற இது தவிர அமெரிக்கா சொல்கிற எல்லா கண்டிஷனுக்கும் இந்தியா ஒத்துக்குச்சு. அமெரிக்காவினுடைய அணு உலைகளை இந்தியாவில் வந்து இறக்குமதி செய்து நிர்மாணிப்பது அதுக்கு வந்து ஒத்துக்குச்சு. அதில் கூடுதலாக ஒரு கண்டிஷன் அமெரிக்கா என்ன போட்டுச்சுன்னு சொன்னால், எங்கள் அணு உலைகள் வெடித்து விபத்து ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் காரணம் இல்லை, அதற்கான நிதி சுமையை வந்து நீங்கள் தான், நிவாரணம் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். இதையும் இந்தியா ஏற்றுக்குச்சு. ஓகே. அடுத்தது வந்து போயிங் விமானங்கள் நிறைய வாங்கணும். போயிங் விமானங்கள் இப்போ வந்து உலகத்தில் பல நாடுகளில் வந்து விபத்து ஏற்படுது. குஜராத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம், அந்த ஜெட் லைனர் வந்து விபத்து ஏற்பட்டிருக்குது. போயிங்கினுடைய மார்க்கெட்டு சரிந்த நேரத்தில் போயிங் விமானங்களை நிறைய வாங்கணும்னு சொன்னால் அதுக்கும் தலையாட்டி இருக்குது. ஏர் இந்தியா வந்து போயிங் வந்து பல விமானங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தலையாட்டிட்டு வந்தாலும் கூட அது ட்ரம்புக்கு போதுமானதாக இல்லை. நீ வந்து ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குறேன்ற முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவோட ஒரு பேரம் பேசுகிறது. பேரம் பேசி தன்னுடைய எதிர்க்கு வந்து அடிபணிய வைப்பது தான் வந்து ட்ரம்புடைய நோக்கம். இப்போ ஷாங்காய் இந்த ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் 2 நாள் மோடி கலந்து கொண்டதன் மூலமாக ட்ரம்புக்கோ அமெரிக்காவுக்கோ பெரிய அச்சுறுத்தலை அவர் கொடுத்து விட்டாரா, இல்லை சைனாவோ ரஷ்யாவோ கொடுத்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா சைனா உற்பத்தி செய்கிற பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு மேசிவாக ஏற்றுமதி ஆகுது இல்லையா? ஐஃபோன்லேருந்து பல விஷயங்கள் உதிரி பாகங்கள்லேருந்து இப்போ ஏற்றுமதி ஆகுது. அரிய வகை கனிம வளங்களாக இருக்கட்டும், ஒரு பொம்மையாக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக இருக்கட்டும், பேட்டரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சைனா வந்து ஆகுது. சைனா வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் சைனாவினுடைய ஆலைகள் வந்து மற்ற நாடுகள், வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் அங்கேருந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வது, இப்படி அவங்க மாறி மாறி வந்து அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் வந்து சைனா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்த முடியாது, அமெரிக்காவும் அதை வந்து தடுக்க முடியாது. அதனால தான் சைனாவோட ஒப்பந்தம் போட்டு இவ்வளோ தான் உனக்கு டேக்ஸுன்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. இந்தியாவை மட்டும் இப்படி வைப்பதற்கு காரணம், இன்னும் நீ என்னுடைய பேரத்திற்கு நீ பணிந்து வர வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டேக்ஸு. அதனால் மோடி இப்படி போயிட்டு வந்ததுனால அமெரிக்கா பயந்துடணும், ட்ரம்ப் பயந்துருவாருனோ, இந்த டேக்ஸை வந்து ரத்து பண்ணிடுவாரோ அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நேரடியாக எதிர்க்கிற ஒரு பக்கம் நட்பு பாராட்டுறோம் அப்படின்னாலும், இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 500 டன் சீ ஃபுட்டை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அது வந்து ஆனால் அது வெறும் ஒரு தூத்துக்குடி தமிழ்நாடு பிரச்சனை, இது இந்தியா முழுக்க, இது வந்து இந்தியாவினுடைய சரக்கு திரும்ப அனுப்பப்பட்டது அப்படிங்கிற அணுகுமுறை இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து போச்சு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்கன்ற ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று, இவ்வளோ நட்பு பாராட்டியும் இப்படி நேரடியாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? ஏன்னா அவங்க நாட்டு நீதிமன்றமே பல்வேறு விஷயங்களை கண்டிக்குது ட்ரம்ப்போட நடவடிக்கை. அதை மீறி ஏன் இவ்வளோ ஒரு எதிரான ஒரு செயல் செய்கிறாங்க? இப்போ இந்த 25% டேக்ஸை கூட அமெரிக்க நீதிமன்றங்கள் வந்து தடை போட்டிருக்கிறாங்க. அமெரிக்க அரசு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது மேல்முறையீட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு. இது செய்வதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து அமெரிக்க பொருட்களை குறிப்பாக விவசாய பொருட்களுக்கு வந்து மார்க்கெட்டை திறந்து விடணும். அடுத்தது வந்து நீங்கள் டேக்ஸ் அதிகம் போடுறீங்க நாங்கள் ஏற்றுமதி செய்கிற பொருளுக்கு, அதை வந்து குறைக்கணும். அப்படி குறைச்சா மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களோட வந்து வர்த்தகம் செஞ்சுக்குவோம். ரெண்டாவது, வர்த்தக பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இந்தியா அதிகம் ஏற்றுமதி செய்கிறது, அமெரிக்கா குறைவாக ஏற்றுமதி செய்கிறது. பழைய வீடியோக்களில் டேட்டாவோடு அதை நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம். இது இப்போ இந்த அமெரிக்காவினுடைய 50% டேக்ஸுன்றது இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, குஜராத்தினுடைய அந்த வைர தொழிற்சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதற்கும் ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் வந்து இறால் ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இறால் வந்து பண்ணை வளர்ப்பு இறால் இருக்குது, அந்த இறால்கள்லாம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது தான். அதுதான் இப்போ வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது வேலூர் வாணியம்பாடியில் வந்து தோல் தொழிற்சாலை எடுத்துட்டிங்கன்னா
பதப்படுத்தப்பட்ட தோல், தயாரிக்கப்பட்ட தோல் இது ஏற்றுமதி ஆகுது, அது அடி வாங்கியிருக்கு. திருப்பூர் அடி வாங்கியிருக்கு, கரூர், ஈரோடு, கோவையில் வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி தரக்கூடிய அளவு இந்த டேக்ஸ் வார் வந்து இருக்குது. நீங்கள் சொன்னது போல் வந்து அமெரிக்கா சொல்வதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அமெரிக்கா சொல்வதற்கெல்லாம் செய்து கொண்டிருந்த இந்தியாவை ஏன் வந்து ட்ரம்ப் வந்து இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம், அவர் வந்து உக்ரைன் வாரை வந்து 24 மணி நேரத்தில் நிறுத்திடுவேன்னு ஒரு சவுடால் அடித்தார். எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி, அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சவுடால் அடித்தார். அதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சார். நம்ம சொல்லி ஒரு புட்டினுக்கு ஒரு ஃபோனை போட்டியோ போகிற நிறுத்தியா போதியா, நீ அந்த பிடிச்ச பகுதியில் கூட வச்சுக்கையா, ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். அதில் ட்ரம்ப் வந்து செமையாக அடி வாங்கிட்டார். யார்கிட்ட? புட்டின்கிட்ட இருந்து. புட்டின் வந்து இவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யாவினுடைய ட்ரோன்களோ அல்லது ஏவுகளோ வந்து உக்ரைனை தாக்கி மக்களை வந்து கொல்லுது. உக்ரைன் போரை நிறுத்த முடியலை அப்படின்ற ஈகோ பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு யார் வந்து ஒரு பலிகடா கிடைப்பாங்க, யாரை வந்து எந்த ஆட்டை வந்து பலி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்த போது சிக்கின ஆடு தான் வந்து இந்தியா. நீங்கள் என்ன வாங்குறீங்க அதனால தான் இவ்வளோ அப்படின்னு சொல்லி, உண்மையான காரணம் வந்து அதல்ல. நீங்கள் சீனாவுக்கு எதிராக இந்தியா அமெரிக்காவினோட கூட்டாளியாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய ஒரு தொலைதூர பார்வையின்படி வந்து இந்தியாவை வந்து இழப்பதற்கு அமெரிக்கா விரும்பாது. இந்த உக்ரைன் போர் பிரச்சனை காரணமாகத்தான் வந்து இந்த டேரிஃப் வார் வந்து இந்தியா மேலே தொடுக்கப்பட்டிருக்குதே தவிர, ஒரு கால் புட்டின் வந்து ட்ரம்ப் சொன்ன மாதிரி போரை நிறுத்தியிருந்தார்னு வைங்க, இந்த வந்து 25% டேக்ஸ் நமக்கு வந்து வந்திருக்காது, வெறும் 25ஓட முடிஞ்சிருக்கும். அதையும் பேச்சுவார்த்தை நடத்தி 20, 15, 19 சொல்லி அது அப்படி வந்து முடிஞ்சிருக்கும். அதனால் இதில் ட்ரம்போட ஈகோ ஒரு ரோல் பங்காற்றுகிறது, உக்ரைன் வாரை நிறுத்த முடியலை அப்படின்றதுக்காக. அதனால தான் அமெரிக்காவினுடைய இந்த ட்ரம்போட செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இது உக்ரைன் போர் என்பது மோடியின் போர். ஏன்னா மோடி தான் அங்கேருந்து எண்ணெய் வாங்குறாரு, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் ரஷ்யா வந்து உக்ரைன் அடிக்குது, அதனால் இது மோடியின் போர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேற்று ஒரு செய்தி தொடர்பாளர், வர்த்தக செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய மக்களுடைய ஒவ்வொரு இழப்புகளுக்கும் வந்து அதனால் ஆதாயம் அடைவது யாருன்னா இந்தியாவில் உள்ள பிராமணர்கள், இப்படியே சொல்லியிருக்காரு. அவர் மீன் பண்ணதை வந்து பார்ப்பன பனியான்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ், அம்பானி, அதானி இவங்களை தான் அவர் மீன் பண்ணுறாரு, அதை பிராமணர்கள்னு சொல்லிட்டாரு. இப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் வந்து உக்ரைன் போர் தான். புட்டின் வந்து அதில் பிடிவாதமாக இருக்கிறார். அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு வந்து உக்ரைன் ஒத்து வரணும், அதே போல் வந்து ஐரோப்பிய நாடுகளும் ஒத்து வரணும். ஒத்து வந்துட்டால் வந்து போரை நிறுத்தலாம். ஆனால் அந்த டேர்ம்ஸுக்கு வந்து உக்ரைனோ ஐரோப்பிய நாடுகளோ வந்து தயாராக இல்லை. இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளையும் ஜெலன்ஸ்கியும் வந்து கூட அவர் கன்வின்ஸ் பண்ணிட முடியும், ஆனால் புட்டினை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியலை அப்படின்றது தான் ஒரு காரணம். நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.